மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் அனைவரும் கேட்போம். ஆமென். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களைத் தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களைத் தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்களுக்கு பின் சென்றார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு புறப்பட்டு வருகிற வழியிலே அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றினதாக இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே வழி அருகே 2 குருடர்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு பார்வை அடைய உதவி செய்யும் என்று உரத்த சத்தமாய் அவர்கள் கேட்ட பொழுது, ஆண்டவர், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த குருடர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே பார்வையடைய செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினால், ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டபடியினாலே அவர்கள் பார்வையடைந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதாக வசனம் சொல்லுகிறது. நம்ம அந்த வசனத்தை வாசிப்போமா? 29 முதல் 34 வரை. அவர்கள் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது வழியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் இருவர் இயேசு அவ்வழியை கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்தினர். மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாதிருக்குமாறு அதட்டினர். ஆனால் அவர்கள், ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார்கள். இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய வழிகளை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள்.